வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 விதமான டிஃபன் சாம்பார் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். வாங்க அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் உளுந்து, ஒரு 4-5 வெந்தயம் சேர்த்துக்கலாம். 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 10 சின்ன வெங்காயம் முழுசாக சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணதையும் சேர்த்துக்கலாம். 3 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 5 பச்சை மிளகாயும் நீளமாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் லேசாக கண்ணாடி பதம் வதங்கினதை 2 தக்காளி கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதில் காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 5 பீஸ் வர அளவுக்கு முருங்கைக்காய், மாங்காய், கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். காய்கறிகள் உங்களோட விருப்பம்தான், காய் இல்லாமையும் பண்ணலாம். காய்கறி சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தாளிக்கையில் ஒரு 2 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ காய்கறி எல்லாமே நல்லா வதக்கியாச்சு. நல்லா சூடான தண்ணியாக சேர்த்துக்கலாம் அந்த காய்கறி வேகிறதுக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு இந்த முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் இது எல்லாமே நல்லா வேகட்டும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை லேசாக வறுத்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பொடிச்சிட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், காய்கறி எல்லாமே நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் பொட்டுக்கடலை தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா திக்காய் வரும். தேவைப்பட்டால் இன்னும் கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்க்குறதா இருந்தால் சுடு தண்ணியாக சேர்த்துக்கோங்க. இது கொதிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா திக்னஸ் ஆகி வரும். பார்த்துக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்க ஆரம்பிக்கவும் நல்லா திக்னஸ் ஆகி வருது. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு தண்ணியாகவே வச்சுக்கோங்க. இது ஆறுச்சுன்னா உங்களுக்கு நல்லா கெட்டியாக வரும். இப்போ நல்லா கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் நிறையா. அவ்வளோதான், கேஸ் அமர்த்திடலாம். ஒரு சூப்பரான 10 நிமிஷத்தில் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த சாம்பார் இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சாதத்தில் கூட நீங்கள் ஊற்றி சாப்பிட்லாம். நம்ம பருப்பு போட்டு எப்படி சாம்பார் வைக்கிறோமோ அதே டேஸ்ட்லேயே இருக்கும். வெறும் 10 நிமிஷம் தான். ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு எடுத்துக்கலாம். இதில் மெஷரிங் கப்பில் ஒரு 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா கழுவிட்டு வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 கப் வர மாதிரி பூசணிக்காய் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பூசணிக்காய். இது கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம் அப்படியே முழுசாக சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இது கூடவே முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 பச்சை மிளகாயை உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ மீடியம் சைஸாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கலாம், பொங்கி ஊற்றாமல் இருக்கிறதுக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சுட்டு நல்லா ஒரு 5 விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பருப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக வந்துருச்சு. இப்போ இந்த முருங்கைக்காயை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு மற்ற எல்லாத்தையுமே மசிச்சுக்கலாம். முருங்கைக்காயோடு சேர்த்து மசிச்சோம்னா குச்சி குச்சியாக வந்துடும். அதனால் முருங்கைக்காயை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், முருங்கைக்காய் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். இப்போ மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நம்ம போட்டிருக்க அந்த பரங்கிக்காய் எல்லாத்தையுமே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ அதாவது பருப்பு, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே நல்லா மசிச்சாச்சு. அவ்வளோதான், தனியாக இருக்கட்டும். இப்போ வேறொரு கடாய் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 3 வரமிளகா வாசனைக்காக சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 வெந்தயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கடுகு எல்லாமே நல்லா பொரிய ஆரம்பிக்குது. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். பொடியாக நறுக்கிட்டு அதை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் மீடியம் சைஸாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். மொத்தம் 2 தக்காளி, ஒன்று வந்து பருப்போட வேக விடையில் சேர்த்துருக்கேன். இப்போ ஒன்று சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மசிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பருப்பை சேர்த்துக்கலாம். அப்படியே இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். அது நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியிலேருந்து நல்லா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிச்சத்தை அடுத்த தடவை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நீங்கள் தண்ணியில் கரைச்சிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்சிங் ஆயிரும். இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அந்த மசாலா டேஸ்ட்டை பார்த்துக்கிட்டு இன்னும் கூட பொடி தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்னும் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி தூணாப்பில் விட்டுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாகவே மிக்சிங் ஆகும். இல்லைன்னா தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கெட்டியாகிடுச்சுன்னா சுடு தண்ணி கலந்து கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ மேலாப்பில் கொத்தமல்லியில் சேர்த்துட்டு மாற்றிடலாம். ஸோ இது மாதிரி ஒரு தடவை சாம்பார் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் இதே மெத்தடில் வெறும் பாசிப்பருப்பில் கூட செய்யலாம். பாசிப்பருப்பு அதிகமாக போட்டு துவரம் பருப்பு கொஞ்சமாக போட்டு கூட செய்யலாம், நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.